அத்தியாயம் 11 34வது ஸ்லோகம். துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததான்யன் அபியோத வீரான் மயா ஹதாம் ஸ்வம் ஜஹிமா வியதிஷ்டா யுத்யஸ்வ ஜேதாஷிரனே சபத்னான். யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு உள்ளவரை படிங்க. விஷாலி படிக்கிறியாமா? ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா மாதா. ஓகே, வேற யாரோ படிங்க. சாந்தி படிங்க. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். எனவே அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம். வெறுமனே போரிடுவாயாக. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய். பொருளுரை. ஒவ்வொரு திட்டமும் முழுமுதற் கடவுளாலேயே உருவாக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்கான பெருமையை தனது பக்தர்களுக்கு வழங்க அவர் விரும்புகின்றார். அவரது விருப்பப்படி அவரது திட்டங்களை நிறைவேற்றும் பக்தர்களிடம் அவர் மிகவும் அன்புடனும் கருணையுடனும் உள்ளார். எனவே ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு ஆன்மீக குருவின் மூலமாக முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும்படி தமது வாழ்வை வடிவமைக்க வேண்டும். முழுமுதற் கடவுளின் திட்டங்களை அவரது கருணையால் புரிந்து கொள்ள முடியும். அவரது பக்தரின் திட்டங்களும் அவருடைய திட்டங்களை போன்றதே. அத்தகைய திட்டங்களை பின்பற்றி தனது வாழ்க்கை போராட்டத்தில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த ஸ்லோகாவோட கண்டினியூஷன். போனதுல நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க. போன 2 ஸ்லோகால நம்ம போன கிளாஸ்ல 2 ஸ்லோகா பார்த்தோம். நிமித்த மாத்திரை அப்படிங்கிறது மாதாஜி, அதாவது கருவியாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்றார். செய்யறது எல்லாமே நான் தான், நீ வெறும் ஒரு ஆயுதம் மட்டும்தான் எனக்கு கருவி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்னாரு. போர் இல்லைன்னாலும் அவங்க எல்லாம் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, நான் தான் அவங்களை எல்லாம் எல்லாரையும் வாழ்ந்துட்டு சும்மா ஒரு இது மட்டும்தான் அதுக்கு. கண்டிப்பா அதான் முதல் ஸ்லோகால் அதான் சொன்னாரு. நான் என்னன்னு சொல்றாரு, நான் வந்து தான் என்னவா இருக்கேங்கிறாரு. நான் தான் காலம், காலவஸ்மி, நான் தான் காலம். இவங்களெல்லாம் ஆல்ரெடி நான் கொண்டுட்டேன். நீ வந்து ஒரு கருவியா இரு, ஜஸ்ட் ஒரு கருவியா இருப்போம். எல்லா ஜீவாத்மாக்கு இதான். அதோ அர்ஜுனாக்கு தான் கிருஷ்ணா சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. நாம எல்லோருமே கருவிதான். கர்த்தா யாரு? பகவான். பகவான். அவருடைய திட்டங்கள் மட்டும்தான் நிறைவேறும், நம்மளுடைய திட்டங்கள் நிறைவேறாத பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திட்டமும் முழுமுதற் கடவுளாலேயே உருவாக்கப்படுகிறது. சோ அந்த திட்டம் சரி எப்படி அவர் உருவாக்குறாரு அப்படின்னா, அது எப்படி செயல்படுத்துவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்மளுக்குள்ள என்னவா இருக்காரு? அவரு பரமாத்மாவா இருக்காரு. சோ அப்ப வந்து எனக்கு அந்த ஆசையை தூண்டுவாரு. என்னை எப்படி செய்ய சொல்லி அந்த ஆசை வந்து அவர் தூண்டுவார். சரிங்களா? சோ அப்ப வந்து நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து இந்த கௌர பூர்ணிமா அப்போ வந்து கௌர்னிதாய் மாலை கிடைச்சது போடுறதுக்கு. யூஸ்வலா வந்து பூ வாங்குற சர்வீஸ் எனக்கு. நான் போய் பூ வாங்குவேன். சோ என் சிஸ்டர் என்ன வேணும்னு சொல்லுவாங்க. என் சிஸ்டரும் இன்னொரு மாதாஜின்னு தான் கோப்பாங்க. என்ன வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு ஆக்சுவலி நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ரெட் ரோஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து முன்னாடி நாளே நாங்க வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் கோத்துட்டு அடுத்த நாள் கௌர்னிதாய் கோக்குறது அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவருக்கு வந்து வெள்ளை தாமரையும் ஒயிட் இது ரெட் ரோஸும் கோக்குறதுன்னு சொல்லியிருந்தோம். சோ அவங்க நாங்க அந்த இன்சார்ஜ் மாதாஜி வந்து எங்களை வந்து ப்ளூ டேஸ்னு ஒரு பூ இருக்கு, அதையும் வாங்கி போட சொன்னாங்க. சரின்னு அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். போய் நல்லா வாங்க போனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் பெட்ரல்ஸ் ரோஸ்ல ரோஸ் கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு கூப்பிட்டு கேட்டுட்டு அது ஒரு கட்டு தான் நல்லா இருந்துச்சு, ஒண்ணு வாங்கினோம். வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் கோக்குற பிளானு. திடீர்னு வந்து நாங்க பேசிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு டிவோட்டிஸ் நடுவில் நடந்த ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்கப்போ என் சிஸ்டர் வந்து இவங்களுக்கு எத்தனை செஞ்சு என்ன பண்றது, எனக்கு வெறுத்து போச்சு, நான் இருக்கிற பூ வச்சு நான் இன்னைக்கே கௌர்னிதாய்க்கு போட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெள்ளை தாமரை எல்லாம் கூட 40 தாமரை ஆர்டர் பண்ணியிருந்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் பெட்டல்ஸ், அந்த ரோஸ் கலரு, அப்புறம் அந்த ப்ளூ டைஸ் இது எல்லாம் வச்சு மட்டும் போட்டாங்க. போய் பார்த்தா அடுத்த நாள்
என்னன்னா ட்ரெஸ் ஆக்சுவலி எங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சது வேற மாதிரி இருந்தது. அங்க போய் போட்டப்போ அவ்வளவு அழகா இருந்தது. எனக்கு வந்து வார்த்தையில கூட சொல்ல முடியல. அந்த ரெட்டு, பிங்க்கு, பிங்க் பெட்டல், ரோஸ் கலர் பெட்டல்ஸ், கீழே ப்ளூ டைஸ். அந்த ப்ளூ டைஸ் பாத்தீங்கன்னா, அந்த ப்ளூ டைஸ்ங்கிற பூ வந்து அந்த ட்ரெஸ் கலர்லயே அது ஒரு கிரே கலர் மாதிரி இருந்தது. அதுவும் அது ஒரே கலர் மாதிரி தெரிஞ்சது. ஆக்சுவலி நான் கிண்டல் அடிச்சிட்டு இருந்த அவ ப்ளூ கலர் பூக்கு நான் எங்க போட்டுன்னு அவளை கூட நான் திட்டிட்டு இருந்தேன். ப்ளூ பூ கேக்குறேன் அப்படின்னு. பார்த்தா அப்படியோ நீங்க எல்லாரும் போட்டோ பார்த்திருப்பீங்க. அப்படியே merge ஆகி அந்த ப்ளூ அந்த சாரி ரெட்டு, பிங்க் அந்த ப்ளூ டைஸ் அவ்வளவு அழகா அந்த மாலை வந்து வந்திருந்துச்சு அந்த அன்னைக்கு. எனக்கு வந்து இது எப்படின்னே எனக்கு சொல்ல தெரியல. நான் வந்து அடுத்த நாள் காலையில எனக்கு வந்து சாண்டிங் அப்ப எனக்கு அழுகையா வருது எனக்கு. அதுக்கு மேல பேசவே முடியல என்னால. பகவான் வந்து தனக்கு வேணுங்கிறத வந்து பக்தர்களுக்கு அந்த டைம்ல ஒரு புத்தி கொடுத்து அத வந்து வர வச்சுக்கிறாரு. அதான் எனக்கு புரிஞ்சுச்சு. நாம ஒரு கருவிங்கிறது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுது. இல்லைங்களா? உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நான் இதுல ஏதாச்சும் பண்ணனா? ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். போய் வாங்குற வரைக்கும் எந்த பிளானும் இல்ல. திடீர்னு வாங்கிட்டு வரோம். கோக்குறப்போ வேற பிளான் அது அப்படியே உல்டாவா மாறுது. அங்க கொண்டு போய் போட்டா அவ்வளவு அழகா இருக்கு பகவானுக்கு. சோ இது எல்லாமே நம்ம வந்து நம்ம இறுக்கி இறுக்கி நம்ம லைஃப்ல நான் பாத்துக்குவேன், நான் ஜெயிப்பேன், என்னால முடியும் நம்ம இறுக்கி இறுக்கி பிடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணா வந்து விட்டுருவாரு. நீயே உன்னை பாத்துக்கோ. இல்லைங்களா? ஆமா. நீயே பாத்துக்கோ உன்னைய. நான் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றப்ப அவர் ஏன் நான் எனக்கு ஹெல்ப் பண்ண வர்றாரு? நீயே உன்னை பாத்துக்கோ. என்னால முடியல கிருஷ்ணா அப்படின்னு நம்ம கேக்குறப்பதான் அவருக்கு ஹெல்ப் கொடுக்குறாரு. அந்த கதை சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஆள் வந்து மரக்கிளைய புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். அசிரீரி வருது. விட்டுரு, கிளைய விட்டுரு, நீ பொழைச்சுக்குவேன்னா, நான் விடமாட்டேன் எனக்கு பயமா இருக்குன்னு அந்த கிளைய புடிச்சு விடிய விடிய தொங்கி செத்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மரக்கிளையில இருந்து கிரவுண்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? ஒரு அரை அடிதான் அடி அரை அடி இருக்கு. ஒரு அடி விழுந்திருந்தா அவனுக்கு ஏதாவது அடிபட்டு அரை அடி இல்லைன்னா ஒரு அடி. அடிபடாது. ஆனா பயத்துல வந்து அவன் விடமாட்டான். பகவான் வந்து பகவானே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். அந்த பகவான் அசிரீரியா சொல்றாரு கிளையை விடுப்பா அப்படின்னு. சோ இது ஏதோ அந்த ஆள் தானாட்டு இருக்கு. நான்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாமளும் இன்னும் இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணாவை நம்பாம நானே என்னை காப்பாத்திக்குவேன் அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அந்த எங்க அண்ணா பொண்ணுதான் அந்த நகத்துல நகம் வெட்டி முடிச்சப்பறம் ஒரு சின்ன பிசுறு இருக்கு இல்லையா? அது வந்து பிச்சை எடுத்துட்டோம்னா சரியா போயிடும் இல்லைங்களா? அது இருந்துச்சுன்னா எதுலயா பட்டா என்ன ஆகும்? படிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பிக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க விடுமா? விடாது. அது பிக்கும் போது வலிக்கும்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அமுத்தி பிடிச்சு இப்படின்னு பிச்சு விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? சரியா போயிடும். வலி சரியா போயிடும். சோ அது மாதிரிதான் நாமளும் கிருஷ்ணா வந்து விடுறது இல்ல. எனக்கு அந்த இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு கோவம் ரொம்ப வருதுன்னு வச்சுக்கோங்க. அத வந்து மாத்துறதுக்கு வந்து சூழ்நிலைகள் கிருஷ்ணா கொடுப்பாரு. என்ன சுத்தி இருக்கிறவங்கள என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வைப்பாரு. அப்போ நான் எச்சா கோவப்பட்டு கிருஷ்ணா மேலேயே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணாவே கடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதாவது அவருதான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த அந்த மத்தவங்க மேல கோபம் வர்றப்போ நம்மள அறியாம ஒரு வெறுப்பு வருது இல்லைங்களா? வருதா இல்லையா சொல்லுங்க? எஸ் மாதாஜி, வருதுங்க மாதாஜி. கண்டிப்பா ஒரு வெறுப்புனாலதான் ஒரு கோபம் வரும். அந்த வெறுப்பு வந்து எனக்கு டேஞ்சர் ஆக்சுவலா. அந்த எதிராளி மேல காமிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த வெறுப்பு வந்து என்னைய வந்து கொல்லுது. என்னைய வந்து அது வந்து பக்தி விட்டு விளக்குது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ என்னைய பக்தி விட்டு விளக்குற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும்? விலக்கிதான் வைக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். எஸ். ஏன்னா நீங்க அரும்பாடுபட்டு தினமும் 2 மணி நேரம் ஒதுக்கி சாண்டிங் பண்ணுன்னு பண்ணி பிரசாதமா சாப்பிட்டு பகவத்கீதை படிச்சு பக்தர்களோட வகுப்பை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சிருக்கிற அந்த அக்ஞாத அந்த அந்த சாரி அந்த பக்தி அந்த பக்தி விதை எல்லாம் என்ன ஆயிரும்னா சுக்ருதி எல்லாம் என்ன ஆயிரும்னா நாம ஒருத்தர் மேல வளர்த்துற அந்த கோபம் வெறுப்பு அவங்கள்ட்ட நம்ம காமிக்கிற வெறுப்பு எல்லாமே என்ன ஆயிரும்னா மைனஸ்ல போக ஆரம்பிச்சிடும். நம்ம முதல்ல இது இது எல்லாம் வந்து அது குறைச்சுக்கிட்டே வரும். அப்புறம் ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா?
அதனாலதான் வந்து ஆச்சாரியர்ஸ்னா கோவப்பட வேண்டாம், வெறுப்பு காட்ட வேண்டாம், எல்லா உயிர்கள் மேலயும் அன்பு காமிங்க. உங்க மேல யாரோ ஒருத்தர் வெறுப்பு காமிச்சாலும் அவங்க மேல அன்பு காமிங்கன்னு சொல்றது அவங்களுக்காக இல்ல. யாருக்காக சொல்றாங்க அது? நமக்காக நமக்காக அத நமக்காக நடக்கும். சொல்றாங்க. நமக்கு நன்மை நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து உங்களை வந்து பணம் வந்து ஏமாத்திடுறாங்க. சரிங்களா? ஒரு பல்க் அமௌண்ட் உங்களோட உங்களோட லெவல் பார்த்தா அந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட். நீங்க அவங்கள்ட்ட பல வழியில கேக்குறீங்க, கெஞ்சுறீங்க, ஆள் விடுறீங்க, என்னென்னமோ பண்றீங்க. ஆனா அவங்க வந்து அந்த பணத்தை குடுக்கல. சரி, இப்போ வந்து நீங்க என்ன என்ன உங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அடுத்து நீங்க என்ன பண்ண முடியும்? கோபப்படுவோம். கோவப்படுவோம். பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மேல வெறுப்பு வரும். இல்லைங்களா? கிருஷ்ணர் கிட்ட ஒப்படைச்சிடணும். சில சமயம் அப்படிதான் மாதாஜி. இல்ல பகவான் கிட்ட ஒப்படைச்சிடுறோம் மாதாஜி. இந்த அல்வா எல்லாம் கிண்டக்கூடாது என்கிட்ட. இல்ல மாதாஜி, முதல்ல அப்படி முதல்ல இருந்தோம். இருந்தது அதெல்லாம். இப்போ இல்ல மாதாஜி. ஆனா கோபம் வருங்க மாதாஜி. பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் இல்ல நான் என்ன மாதாஜி. பண்ணிட்டோம்னு கேட்கணும். ஆஹா. வருத்தப்பட்டு கிருஷ்ணர் கிட்ட கேட்கணும். இப்படி ஓஹோ, பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல. நீங்க இங்க இருக்கிறவங்கள மகாத்மாப்பா, நான்லாம் துராத்மா. கோபம் கொஞ்சம் மாதாஜி குறைஞ்சு போச்சு கோவம் தான் மாதாஜி. வரும் இல்ல மாதாஜி. கோவம் வந்து சாவோட போடுவோம். ஐயோ ஞாபகம் அதெல்லாம் இல்ல. கரெக்ட். ஆமா. அதெல்லாம் இப்ப பக்திக்கு வந்து போட மாட்டேங்க மாதாஜி. அதெல்லாம் இல்ல. ஏங்க, உங்க லெவலுக்கு 10 லட்சம்ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. அதை ஒருத்தர் ம். நீங்க சும்மா போடுவீங்களா? விடமாட்டாங்க மாதாஜி, விடமாட்டாங்க. நமக்கு அது பயங்கரமா ரொம்ப கோவம் தேவையா வரும். இருக்கு இல்லைங்க மாதாஜி, பயங்கரமா கண்டிப்பா. கோவம் வரும். அது இருந்தா உங்க குடும்பமே நல்லா இருக்குங்கிற நிலைமையில அதுதான் உங்க வாழ்வாதாரம். நீங்க வச்சிட்டு இருக்கிற பணத்தை ஒருத்தன் ஏமாத்துனா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரே கோவம் நிமிஷம். பயங்கரமா வருங்க மாதாஜி, கோபப்படும். சாப்பிட்டுலாம் பயங்கரமா விடுவோங்க மாதாஜி. சோ அதெல்லாம் தன்னிலை தான் லைஃப் டெஸ்ட். சொல்லுங்க. தன்னிலை மறந்து பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன பேசுறோங்கிறது தெரியாம தெரியாது, தன்னிலை தெரியாது, தெரியாது. உண்மையிலேயே மாதா சொல்றது கரெக்ட். நம்ம நம்ம நிலையை மீறி பேசிட்டு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கூட வண்டி இன்னைக்கு கோயிலுக்கு பூ கொண்டு போய் குடுக்கல. நான் நின்னுட்டு இருக்கிறேன், பக்கத்துலயே ஒரு 2 வீலர் நின்று இருந்தான். நான் அப்படின்னு காரை நிறுத்துறேன், அவன் சல்லுன்னு இப்படி திரும்பி வந்தான். எனக்கு ஒரு நிமிஷம், ஐயோ, நான் ஒரு செகண்ட் பிரேக் அடிக்கலின்னா ஒரு சின்ன பையன் ஒரே தூக்கு தூக்கி இருப்பேன் அவனை. எனக்கு அப்படியே வெளவெளுத்து போய் எனக்கு வந்த கோவத்துல அவனுக்கு காது கேட்கல. நான் இங்க திட்டிக்கிட்டே போறேன் கார்ல போவேன். சோ எனக்கு நம்ம நாம என்னதான் நாம வந்து எல்லாமே சேன் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த உள்ளுக்குள்ள மாத்தா சொன்ன மாதிரி நம்மள அறியாம உள்ளுக்குள்ள இருந்து அந்த கோபம் வெளிப்பட ஆரம்பிச்சிரும். என்ன திட்டுறோன்னே தெரியாது. சோ கிருஷ்ணா நம்மள ஏன் அப்படி ஒரு சூழ்நிலையில வைக்கிறாருன்னா நாம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு அவர் பாக்குறாரு. நாம வந்து இன்னும் இந்த உடல் சம்பந்தப்பட்டதுதான் எனக்கு பெருசுன்னு நான் நினைக்கிறேனா, இல்ல கிருஷ்ணா தான் பெருசுன்னு நினைக்கிறேனா? சோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே வரும். அப்ப நாம என்ன நினைவுல வச்சுக்கணும்னா, எனக்கு கிருஷ்ணா தான் பெருசு. இந்த ஒரு வேர்டை கொட்டை எடுத்து எழுதி கூட வச்சுக்கலாம். எனக்கு கிருஷ்ணா தான் பெருசு. இதெல்லாம் பெருசே இல்ல. என்னுடைய அந்த பொய் கௌரவம், பொய் அகங்காரம், இது எல்லாமே எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு கிருஷ்ணாட்ட போகணும், கிருஷ்ணாவுக்கு பிடிக்கிறது, அதுதான் எனக்கு பெருசு. இந்த மாதிரி நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணுமா. நமக்கு வந்து கோபம் எல்லாம் வரதான் செய்யும், வராம இருக்காது. சோ நம்மள நாமளே வந்து நாம வந்து எஜுகேட் பண்ணிக்கணும். இது தவறு, இப்படி பண்ணுனா கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது. சோ இந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் நாம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும். இதுல நான் வந்து திருந்தல அப்படின்னா கிருஷ்ணா என்ன பண்ணுவாருன்னா திருப்பி திருப்பி என்னைய வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போட்டே இருப்பாரு. கண்டிப்பா வந்து திருப்பி திருப்பி என்னை வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில வச்சுட்டே இருப்பார். இன்னைக்கு கூட துருவா பாஸ்ட் டைம் காலையில பாகவத்துல கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த அந்த உங்களுக்கு தெரியும் துருவாவோட சித்தி சுருச்சி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா மடியில இவர் உட்கார போனப்போ அந்த சின்ன குழந்தைய, பச்சை குழந்தை, 5 வயசு குழந்தைய போய் தள்ளி விட்டுருவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ வந்து என் வயித்துல பிறந்திருந்தீன்னா உனக்கு அந்த தகுதி இருக்கு, நீ இப்ப போய் செத்து போயிரு, அப்ப கடவுள்கிட்ட போய் தவம் இருந்து அடுத்த ஜென்மத்துல என் பையனா வந்து பிறந்தினா வேணா உங்க அப்பா மடியில உட்காரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு 5 வயசு குழந்தையோட மனசு எவ்வளவு உடைக்கும் இல்லைங்களா? சின்ன பையன், அவனுக்கு உண்மையே தெரியாது. அவனுக்கு அவ்வளவு கோபம், ஆத்திரம். அவங்க அம்மாட்ட போறான்,
அவங்க அம்மா எவ்வளவு ஒரு நல்ல அம்மா பாருங்களேன். உண்மையிலேயே அவங்களோட குவாலிட்டிஸ் வந்து சூப்பர் உண்மையில. இப்ப நம்ம குழந்தையே ஸ்கூல்ல டீச்சர் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நான் உடனே அந்த டீச்சரை என்ன பண்றேன் பாரு. என் பையனை அவன் எப்படி சொல்லலாம், என் பையன் நல்லவன் சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு வராங்க இல்லைங்களா? பத்மா மாதாஜிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. இல்லையா மாதாஜி? என் பையன் தப்பே பண்ண மாட்டான், அது எப்படி சொல்லலாம்? இப்படிதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா சுனிதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க சித்தி சொன்னது கரெக்ட். நீ செஞ்ச போன ஜென்மத்தினுடைய அந்த பாவத்தினாலதான் நீ யாருக்கோ இதை நீ பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இது வருது அப்படின்னு சொல்றாங்களாம். சோ எவ்வளவு அழகா ஒரு 5 வயசு குழந்தைக்கு அவங்க அம்மா புரிய வைக்கிறாங்க பாருங்களேன். இது நான் இப்படி சொல்லுவோமா? இது வந்து இது கலிகாலம், அதனால சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். அந்த குழந்தைக்கு எது நல்லது உண்மையிலேயே சொல்லுங்களேன். சுனிதி அவங்க அம்மா சொன்னது சொன்ன ஆமா நல்லது. எஸ், அந்த குழந்தைக்கு வந்து அந்த நிமிஷம் அது வலிச்சாலுமே அதுதான் உண்மை. கதவு அவங்க சாத்தி. சொல்றாங்க அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, உன் சின்னம்மா சொன்னது கரெக்ட் தான், நீ கடவுள்கிட்ட போய் கேளு. அவங்க அவங்க தாத்தாவையோ அவங்க அப்பாவையோ அவங்க வந்து தவறாவே பேசல. அவங்க அப்பா வந்து அமைதியா இருக்கிற அதுதான் துருவாவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அவங்க சித்தி பேசுனது கூட துருவாவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க அப்பா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பாக்குறாரு. அதுதான் அந்த சின்ன குழந்தையோட மனசை உடைக்குது. ஆனா சுனிதி வந்து கொஞ்சம் கூட தன் ஹஸ்பண்ட விட்டு கொடுக்கல. நீ வந்து என்னமோ நீ பண்ணிருக்க, அதுக்கு உனக்கு நீ அந்த இது வந்திருக்கு. சோ நீ முழுமுதற் கடவுள்கிட்டயே போய் வேண்டு, உன் அப்பாவோட தாத்தாவோட நீ பெரிய ஆளா ஆகணும்னு சொல்லி நீ போய் வேண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவங்க வந்து ஒரு டிவோட்டி, அதனால அவ்வளவு அழகா தன்னுடைய பையனை வந்து கைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ்ல கேட்டோம். சோ ஒரு டிவோட்டியோட கைடன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து சுனிதியோட அந்த அட்வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைங்களா? உங்கள்கிட்டயே யாரோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வராங்க. சோ அந்த பிரச்சனையை நாம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன இருக்கணும்னா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. சோ சத்குஜா பிரபு எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ப்ராப்ளம்க்கு மெட்டீரியலிஸ்டிக் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அது நிக்காது அப்படிம்பாரு. மெட்டீரியலிஸ்டிக் ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா தான் லாங் ரன்னுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். சோ இப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னா, நாம அவங்கள வந்து உடல் ரீதியாவே நம்ம அட்வைஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை தீராது. சோ உடல் அல்ல ஆத்மா, அது நம்ம டைரக்டா அவங்களுக்கு சொல்ல முடியாது. சோ நாம பிறந்தது இதுக்காக இல்ல. இந்த மாதிரி குடுமிப்புடி சண்டை இப்ப வந்து ஸ்கூல்ல தான் குழந்தைங்க அழுவும், மிஸ் என் ரப்பரை இவன் புடுங்கிட்டா மிஸ், மிஸ் இந்த என் பென்சில் இவன் புடுங்கிட்டா மிஸ் அப்படின்னு அழுவுங்க. அது மாதிரி நாமளே இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு, ஆனா உண்மையில நாம அப்படிதான் பண்றோம். கிருஷ்ணாட்ட வந்து, கிருஷ்ணா இவன் என்னோட இதை புடுங்கிட்டான், என்னுடைய இடத்த புடுங்கிட்டான், என் பணத்தை புடுங்கிட்டான். கிருஷ்ணா அப்ப சொல்லுவாரு, சோ வாட், இப்ப என்ன அப்படிம்பாரு. என்ன, நீ இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அது உண்ணுது அவ்வளவுதானே, இந்த உடலை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது எதுவுமே உண்ணுது கிடையாது இல்லைங்களா? நாம எவ்வளவு கோடி சொத்து வச்சிருந்தாலும் இந்த உடலை விட்டு போறப்ப அது எதுவுமே என்னது இல்லை. ஆனா அந்த மெட்டீரியலிஸ்டிக் அந்த சொத்துக்காக நாம சண்டை போடுறோம், எல்லாரும் அடிச்சுக்கிறோம், ஒருத்தர் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுக்கிறோம். அந்த சாதாரண ஒரு சொத்து, நாம உடலை விட்டு போனா ஒரு பைசாக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த சொத்துக்காக தேவையில்லாத வெஞ்சன்ஸ் வளர்த்திக்கிறோம், நாமளே வந்து காயப்படுத்திக்கிறோம். நமக்கு அந்த பொறாமை வருது, ஆத்திரம் வருது, கோபம் வருது. அதனால எனக்குள்ள ஒரு வெறுப்பு வளருது. சோ இதனால ஏதாவது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் உண்டான இல்லவே இல்லை. இது கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது. இது மாதிரி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியமா எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது. ஒருத்தரை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னா, அது நான் எதிர்த்து பண்றது கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா இதுல ஒரு விஷயமே இல்லை, அவங்க ஜெயிச்சவங்களாவே இருந்துட்டு போட்டுமே. அவங்க ஜெயிச்சா அந்த என்ன இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல ஜெயிச்சு என்ன காசுக்கு பிரயோஜனம் சொல்லுங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 6 அடி தான்.
அதுவும் ஒரு பிடி சாம்பல் தான். அதனால அவங்க வந்து ஈகோல பெரியவங்களாவே இருக்கலாம், அவங்க ஜெயிச்சவங்களாவே இருந்துட்டு போகட்டும், நாம கீழையா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். அதனால நாம கோலோக போறது நிக்காது. சோ இப்படி நான் பண்றதுனால கிருஷ்ணாவுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் அடங்கி போறேன். சோ இத வந்து நம்ம கிரைட்டீரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஹாப்பியா இருப்போங்க. அதுதான். மத்தவங்களை பத்தி விட்டுருங்க. நாம வந்து நிம்மதியா இருப்போம், ஹாப்பியா இருப்போம். சோ மத்தவங்க நம்ம லைஃப் பூராவுமே பாருங்க எப்படி டிசைட் ஆகுதுன்னா இவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்னை மட்டமா நினைக்கிறாங்க, என்னை கேவலமா நினைக்கிறாங்க, இவங்க என்னை வந்து ஒசத்தியா நினைக்கணும், அதுக்காக நான் அப்படி நடந்துக்கிறேன். நாம லைஃப் பூராவுமே அப்படிதான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்தவங்க என்னை என்ன நினைப்பாங்க, இவங்க என்னை என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரிதான் என்னோட வாழ்க்கை பூரா வந்து போயிட்டே இருக்குது. சோ இனிமேல் வந்து அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் கவலை இல்ல, கிருஷ்ணாவுக்கு பிடிக்கணும், நான் செய்யும் செயல் கிருஷ்ணாவுக்கு ஒப்புதல் ஆகுமா. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த செயல் கிருஷ்ணா, நான் இப்போ ஒரு கோவப்பட்டு கத்துறேன்னா அது கிருஷ்ணாவுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ நாம எடுத்தனே சரி அப்படியா நான் நாளைந்து ட்ரை பண்றேன், எடுத்தனே ஃபெயில் ஆயிட்டுனே மாதாஜி அப்படின்னா அதுக்காக அடுத்த வாட்டி ட்ரை பண்ணாம இருக்கக்கூடாது. குழந்தை எப்படி கீழே விழுகுது எந்திரிக்குது, கீழே விழுகுது எந்திரிக்குது, அதுக்காக அதெல்லாம் ட்ரை பண்ணாம இருக்கா என்ன? ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். அது மாதிரி நாமளும் ஒரு அடி சறுக்குனாலும் பரவாயில்ல, திருப்பியும் நாம ட்ரை பண்ணதுதான் மகராஜ் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாரு. நான் கேட்டேன், இந்த மாதிரி நாம வைஷ்ணவ அபராதம்லாம் பண்ணா வந்து நம்ம பண்ற பக்தி எல்லாம் இதாயிருன்னு சொல்றாங்களே மகராஜ், நான் திருப்பி பக்தி பண்ணு அப்படின்னாரு. சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு, திருப்பி பண்ணு, அப்ப உன்னோட ஸ்பிரிச்சுவல் கிரெடிட்ஸ் ஆட் ஆகும், அதுதான் வழி, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. உன்னால வைஷ்ணவ அபராத் உன்னுடைய கண்டிஷனிங்னால வைஷ்ணவ அபராத் வருது, நம்மளால தவிர்க்க முடியல. அப்படி வருதுன்னா நீ அதுக்கு வந்து திருப்பி நீ எச்சா பக்தி பண்ணு, பக்தி மட்டும்தான் வந்து நம்மள பகவான்கிட்ட கூட்டிட்டு போகும். சோ அழகா சொல்லி கொடுத்தாரு. சோ இதுதான் வந்து நம்மளுக்கான மெசேஜ். பகவானுடைய திட்டம் மட்டும்தான் நடக்கும். திட்டம்லாம் வந்து நம்ம மூலமா அவர் வந்து நிறைவேற்றிக்குவார். அவருடைய திட்டம் எப்படி நடக்கும்னா பக்தர்கள் மூலம், மக்கள் மூலமா அவர் வந்து யாரோ ஒருத்தர், நான் வந்து எங்களை எக்ஸாம்பிளா சொன்னேன், யாரோ ஒரு 3ஆம் மனுஷங்க கூட பகவானால ஒரு கருவியா யூஸ் பண்ணப்படுவாங்க, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அது பார்த்தா அவருக்கு ஆப்டா இருக்கும். சோ இதெல்லாம் பகவானுடைய லீலா. நம்ம இதெல்லாம் வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஏதோ கிருஷ்ண லீலான்னா அங்க கோலோகால் நடக்குது, அவர் கோபாஸோட பண்றாரு, கோபீஸோட பண்றாரு அப்படின்னா நம்மளோடையும் தான் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம லைஃப்லயும் நம்ம எல்லாரோடையுமே தான் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அது புரியல, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ இங்க அதான் வந்து அந்த ஒவ்வொரு திட்டமும் முழுமுதற் கடவுளாலேயே உருவாக்கப்படுகிறது. சோ அந்த திட்டம் உருவாகிறதும் வந்து பகவானாலதான். இருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்கான பெருமையை தனது பக்தர்களுக்கு வழங்க அவர் விரும்புகிறார். சோ பகவானுக்கு வந்து என்ன ஆசைனா தன் பக்தனுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையாம். ஏன்னா ஒரு விதத்துல பார்த்தா கிருஷ்ணா மட்டும்தான் ஹீரோ இல்லைங்களா, கிருஷ்ணா தான் ஹீரோ. ஆனா அவரு நிறைய பேரை ஹீரோவை உருவாக்குறாரு. அர்ஜுனா, ஹனுமன், எத்தனையோ அவருடைய பக்தர்கள் வந்து நாரதர், இவங்களெல்லாம் அவர் ஹீரோவை உருவாக்குறார். எதுக்குன்னா நமக்கு நம்பிக்கை கொடுக்க. சோ இவங்கெல்லாம் பகவான் சொற்படி நடந்ததுனால எப்படி இருக்காங்க. இப்ப அர்ஜுனா வந்து கிருஷ்ணா சொன்னபடி நடந்ததுனால என்ன நடந்துச்சு, நாரதர் வந்து கிருஷ்ணா சொன்னபடி நடந்ததுனால என்ன நடந்துச்சு, பீஷ்மர் கிருஷ்ணா சொன்னபடி நடந்ததுனால என்ன நடந்தது. சோ பக்தர்களை அவர் ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கிறார். பீஷ்மர் பாத்தீங்கன்னா அவருடைய கேலிபரே வேற. மகாபாரதம் படிச்சீங்கன்னா அவரை நீங்க வந்து ஒரு வில்லனா தான் பாப்பீங்க. ஆனா பாகவதம் படிச்சீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய டிவோட்டிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. பகவானோட அவர் என்ன ரசால கனெக்ட் ஆயிருக்காரு, என்ன ரசா யாருக்கா தெரியுமா? வீரிய ரசம். எக்ஸாக்ட்லி, வீரிய ரசா. வீரிய ரசா, வீரிய ரசான்னா என்ன அர்த்தம், வந்து சண்டை போடுறது, பகவானுக்கு சண்டை போடுறது வீரிய ரசா. சோ அவரு வந்து கடைசியா அவரு
எந்த ஃபார்ம் வந்து அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு? இந்த தேர் ஓட்டிக்கிட்டு வர்ற மாதிரி அந்த போர்க்களத்துல இருக்கிற அந்த ஃபார்ம் தான் பார்த்த பிடிச்சிருக்கு. சாரதி. மீச வச்சிருப்பாரு. மீச வச்சு. எஸ், பார்த்த சாரதி. அந்த ஃபார்ம் தான் வந்து பீஷ்மருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் வந்து தன்னுடைய வேணும்ட்டே இவர் அர்ஜுனாவை நோக்கி அம்பு விடுவாராம். தன் பக்தனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிருஷ்ணா வந்து இப்படி தேரோட்டு வரான், அப்படி தேரோட்டு வரான், தம் மேல அம்ப வாங்கிக்குவாராம். அதையெல்லாம் வந்து பீஷ்மர் நினைச்சு நினைச்சு சொல்றாரு, ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. எப்படி எல்லாம் அந்த டெத் பெட்ல அந்த அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு சொல்றாரு, எப்படி எல்லாம் நீங்க உங்க பக்தனை ப்ரொடெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. சோ அவங்களுடைய அந்த லவ், பகவான் மேல அவங்க வச்ச அந்த லவ் வந்து அங்க வெளிப்படுது. கடைசியில அவருக்கு கிடைச்ச பாக்கியம் பகவானை பார்த்துக்கிட்டே உயிரை விடுறாரு. ராமசுந்தரம் பார்த்துக்கிட்டே உயிரை விடுறாரு. ஆனா அவருக்கு பிடிச்ச ஃபார்ம் வந்து அந்த பார்த்த சாரதி. சோ பகவானோட அவர் வந்து அந்த ஃபார்ம்ல வந்து அவர் வந்து கனெக்ட் ஆகுறாரு. சோ பக்தர்கள், தன்னுடைய பக்தர்களை பெருமைப்படுத்துறதுன்னா கிருஷ்ணாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஈவன் கோபிஸ்க்கே வந்து அவரு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவங்களுக்கு கோபிஸ் எல்லாம் திட்டினா கூட சந்தோஷமா வாங்கிக்குவாரு. அவங்க கோபிஸ் வேணும்ட்டே இவரை திட்டுவாங்க, அவரை டீஸ் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்களாம். நீ அவர் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது கேட்டாருன்னா நீ டான்ஸ் ஆடு குடுக்குறோமாங்க. உடனே இவரு டான்ஸ் எல்லாம் வேற ஆடுவாராம். சோ அந்த மாதிரி அவங்க என்ன டீஸ் பண்ணாலும் இவர் வந்து பயங்கரம். அது ராதாராணியின் கேங் வந்து இவர் ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாராம். அவரு என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க டீஸ் பண்றாங்க இல்லைங்களா? அவரை புண்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க டீஸ் பண்றது இல்ல. கிருஷ்ணாக்கு இது பிடிக்கும். கிருஷ்ணாவை நாங்க அப்படி டீஸ் பண்ணா கிருஷ்ணாக்கு பிடிக்கும், அதுக்காக அவங்க பண்றாங்க. சோ பக்தர்கள் அப்படின்னா கிருஷ்ணா வந்து என்ன வேணா கொடுப்பாரு. அகம் பக்த பராதீனோ, என் பக்தனுக்காக நான் என்ன வேணா கொடுப்பேன் அர்ஜுனா. அவன் என்னல இருக்கிறான், நான் அவன்ல இருக்கிறேன். பகவத்கீதையில் நிறைய இடத்துல அப்படி வரும் இல்லைங்களா? அவன் எங்க என்னல இருக்கிறான், நான் அவன்ல இருக்கிறேன். சோ பக்தர்களை அந்த கிரெடிட் வந்து அவர் கொடுக்க விரும்புறாரு. அவரது விருப்பப்படி அவரது திட்டங்களை நிறைவேற்றும் பக்தர்களிடம் அவர் மிகவும் அன்புடனும் கருணையுடனும் உள்ளார். சோ அவரோட விருப்பப்படி அவரோட திட்டங்களை நிறைவேற்றுறவங்கள்ட்ட அவர் எப்படி இருக்காரு. சோ இதுதான் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் நினைச்சது நடக்கணும், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அது நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பக்தர்கள் பகவான் என்ன நினைக்கிறாங்களோ அதனால அவங்களுக்கு வந்து கெட்ட பேரே வந்தாலும் சரி அவங்க கவலைப்படுறது இல்ல. பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் அன்புடனும் கருணையுடனும் இருக்காராம். சோ பகவானோட அன்பு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணுமா? யோசிச்சு பாருங்க, எதுவுமே வேண்டாம் இல்லைங்களா? வேறதான் வேணுமா? வேண்டாங்க மாதாஜி, பகவானோட கருணையும் போதும். அன்பு கருணையும் கிடைச்சா போதும். இந்த பௌதிக உலகத்துல எதுவுமே வேண்டாம், எல்லாமே வேஸ்ட், எல்லாமே டெம்பரரி. பகவானோட அன்பு, பகவானோட கருணை கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோம். அந்த பகவானோட கருணை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு மூலமா தான் கிடைக்கும். சோ எப்படி ராதா கிருஷ்ணா வந்து நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணவே முடியாது. சோ ராதா கிருஷ்ணாவோட கருணை எப்படி கிடைக்கும்னா மகாபிரபு நீங்க வர்ஷிப் பண்ணா மகாபிரபு மூலமா தான் கிடைக்கும், சைத்தன்ய மகாபிரபு மூலமா. சோ அவரு வந்து ரொம்ப 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 கருணையானவர். கேட்கிறவங்களுக்கு எல்லாம் தன்னோட கருணையை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், கௌரங்கா. சோ அதனாலதான் நாம மகாபிரபு வழிபடுறோம். அவர் வந்து காஸ்ட்லெஸ் மர்சி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி காரணமற்ற கருணையை வந்து பக்தர்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுப்பாரு. சோ அந்த மகாபிரபு வந்து நம்ம கிட்ட ஆன்மீக குரு மூலமா வராரு. இப்ப பிரபுபாதர் மாதிரியான ஆன்மீக குரு வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க, இந்த பாருங்க இப்படி வந்து சொல்லியிருக்காரு மகாபிரபு, இப்படி சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க, இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போலாம். சோ அந்த ஆன்மீக குருவுடைய ஆன்மீக கொடுத்துக்காங்க பாருங்க. ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு ஆன்மீக குரு மூலமாக முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும்படி தமது வாழ்வை வடிவமைக்க வேண்டும். ஒரு குரு வந்து நம்ம இப்ப எதுக்காக இதை சொல்றாங்கன்னா, இப்ப ஆன்மீக குரு அப்படின்னா நமக்கு பிரபுபாத் தான் வந்து எல்லாருக்கும் குரு இல்லையா? அந்த பிரபுபாதருடைய புத்தகங்களை படிச்சு அவரு என்ன சொல்லி தராரோ அததான் நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம்.
சோ அவருடைய டிசைபிள்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் உங்களுக்கு வருது. சோ அத வந்து நாம ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையவே அந்த மாதிரி வடிவமைச்சுக்கணுமா. சோ கடவுளின் திட்டங்களை அவரது கருணையினால புரிந்து கொள்ள முடியும். அவர் திட்டம் வந்து நமக்கு வந்து தானாலாம் புரியாது. அவருடைய கருணை நமக்கு கிடைச்சாதான் நமக்கு வந்து புரியுமா. சோ அவருடைய பக்தரோட திட்டமே அவருடைய திட்டம் மாதிரிதானம்மா. சோ பக்தர்களுமே பாருங்க, தான் நல்லா இப்ப பிரபுபாதரே தான் நல்லா இருக்கும்னு ஏதாவது திட்டம் போட்டாரா சொல்லுங்க? மாதாஜி. இல்ல அப்ப எத்தனையோ கோடி சொத்து வந்து அதெல்லாம் தன்னோட குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டு போனாரா? இல்ல. அவருடைய குரு சொல்படி மேற்கத்திய நாடுகளுக்கு போய் அவர் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல இருந்து அந்த மக்களை கொஞ்சம் மீட்கணும், பகவானுடைய பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. எஸ். சோ ஒரு உண்மையான ஆன்மீக குரு தனக்காக வந்து எதையுமே பண்ணிக்க மாட்டாங்க. மக்களுக்கு வந்து பக்தி, கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அது ஒண்ணுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். So, அதான் பக்தருடைய திட்டங்களும் எப்படி, கிருஷ்ணாவுடைய திட்டமும் என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க, நானே சொல்றேன் சொல்லுங்க. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? கிருஷ்ணா எதுக்கு ஒரு திட்டம் போடுவாரு சொல்லுங்க? அந்த ஆத்மாவை தன் கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். நம்ம கிட்ட வரணுங்கிறதுக்கு வேண்டிதான் அவர் ஆசைப்படுவாரு. அதுதான் அதான் கிருஷ்ணாவுடைய திட்டம். தெளிவா புரியுதா? அப்ப ஆன்மீக குருவோட திட்டம் என்ன? ஜீவாத்மால பகவான் கிட்ட கூட்டிட்டு போகணும். சுத்திட்டே இருக்கிறாங்களே, இங்கே வந்து 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 சுத்திட்டே இருக்கிறாங்களே, போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களும். பிரபுபாத் அழுவாராமா நம்மள எல்லாம் பார்த்து, ஜீவாத்மால இப்படி ஒரு கண்டிஷனிங்ல போய் சிக்கி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய கருணை. அவங்க வந்து செல்பிஷா யோசிக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணாவும் சரி ஆன்மீக குருவும் சரி தங்களுக்கு பேர் வரணும், தாங்க வந்து அதுல ப்ராமினெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நாம யோசிச்சு பாருங்க, நாம இந்த பௌதிக உலகத்துல ஒரு செயல் செய்யறோம்னா கண்டிப்பா இந்த 2 கிரைட்டீரியா இருக்கும். எனக்கு அதுல என்ன கிடைக்கும், எனக்கு பேர் வருமா? ஆமா, செல்ஃபிஷா தெரியணும்ன்றது நினைப்போம். அதுல நம்மளுக்கு பேர் வருமா, நம்மளுக்கு என்ன லாபம், மெட்டீரியல்ல என்ன லாபம் வரும், அதுதான் யோசிப்போம். எஸ், அதுதான் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அப்படிதான். ஏன்னா அது நம்ம மாயை கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தப்புனே தெரியாது. சரிங்களா? அதுதான் கரெக்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப ஒரு செயல் செஞ்சா அதுக்கு பெனிஃபிட் எனக்கு வரணும்ல, அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து நமக்கு வந்து பல கோடி ஜென்மமா அப்படியே உழந்துட்டோம். அதனால அது தப்பு நமக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே பகவான் ஆகட்டும் ஆன்மீக குருவாகட்டும் அவங்க தங்களுக்காக எதையுமே யோசிக்க மாட்டாங்க. சோ ஒரு ஜீவாத்மாவை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் அவங்களுடைய ஒரே டார்கெட். வாட்டி ராமானுஜாச்சாரியர் வந்து அவருடைய சீடர் சுரேஷா சீடர், அவர் வந்து நல்ல ஸ்காலர். அவரை வந்து போய் வீட்டு வேலை செய்ய சொல்லி சொல்லுவார் இல்லையா மாதாஜி? இங்க போய் ராமானுஜாச்சாரியோட சீடர் இல்லைங்க மாதாஜி, அவர் பேரு என்னமோ வருமே. அவர் வந்து அனந்தாழ்வார் வந்து திருப்பதிக்கு அனுப்பிடுவாரு. உரங்காவெளின்னு ஒருத்தர் இருப்பாரு, இவரை வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அவ்வளவு பெரிய ஸ்காலர். எனக்கு பேர் நான் நாளைக்கு செக் பண்ணி சொல்றேன். அவர் பேசாம போயிருவாரு, செய்வாரு உண்மையில. அத யோசிச்சு பாருங்க, நாமளா இருந்தா பண்ணுவோமா? நான் பெரிய ஸ்காலரு, என்ன போய் நீ வீட்டு வேலை செய்ய சொல்றீங்களே. ஏன் அப்படி பண்றாருன்னா அந்த ஜீவாத்மாக்கு அது நல்லது இல்லைங்களா? ஒரு குரு வந்து எல்லா உண்மையான ஆன்மீக குரு வந்து ஒரு அந்த ஜீவாத்மாக்கு என்ன நல்லதோ எதை பண்ணா அந்த ஜீவாத்மா பகவான்கிட்ட போகணும் அதுதான் சொல்லி தருவான். ஆனா சமயத்துல பார்த்தா அதை வலிக்கும், பிடிக்காதான். ஆனா அதுதான் வந்து நல்லது. சில பேர் திட்டுறது கூட நல்லதுதான் இல்லைங்களா? ஒரு குரு இருக்கணும். உண்மையிலே குரு நம்மளை கண்டபடி திட்டினா கூட நமக்கு வந்து கோபமே வராது இல்லையா? சோ குருவுடைய கருணை நமக்கு வேணும். குருவோட கருணையும் கிருஷ்ணனுடைய கருணையும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டியது. சரி, குருவோட கருணை எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, குரு என்ன சொன்னாரோ அது செய்யணும். அதான் காலையில எந்திரிக்க சொல்றாரா எந்திரிக்கணும், ஜபம் பண்ண சொல்றாரா ஜபம் பண்ண,
பகவத்கீதை படிக்கணுமா படிக்கணும், பிரசாதமா சாப்பிடணுமா சாப்பிடணும். இதுல வந்து எந்த சாக்கு போக்கும் சொல்லாம குரு என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டே இருந்தோம்னா குருவோட கருணை மூலமா கிருஷ்ணாவுடைய கருணை நமக்கு கிடைக்கும். நாம டைரக்டா நம்மள அதுக்கு தகுதியே கிடையாது, நம்மளுக்கு டைரக்டா கிருஷ்ணன் இருந்து கருணை வாங்குற அளவுக்கு. சோ குருவோட கருணை, கௌரங்கருடைய கருணை, அடுத்ததாதான் கிருஷ்ணாவுடைய ராதா கிருஷ்ணாவுடைய மர்சி. சோ இதுதான் வந்து ரூட். இதுல வந்து ஷார்ட்கட் ரூட் எதுவுமே கிடையாது. சோ குருவோட கருணை கிடைக்கணும்னா குரு சொன்னது நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அந்த திட்டங்களை பின்பற்றி தனது வாழ்க்கை போராட்டத்தில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும். உண்மையிலே வாழ்க்கை வந்து போராட்டம் தான் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு நாள் போயிட்டு வந்துட்டோம்னா வெறுத்து போயிருக்கு. பூலோக நரகம் எதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் மாதாஜி. சாமி, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கூட்டம் வந்து அம்முது. எல்லா இடத்துலயும் கூட்டம் 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 கூட்டம், மக்கள் என்னென்னமோ வியாதி. சாமி, இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ரெட்டை ட்வின்ஸ் ஆமா, அதுல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து குழந்தையிலேயே கேன்சர், 11 months பேபிக்கு கேன்சர். ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் கீமோ கொடுத்து இது ஸ்டெம் செல் தெரப்பி, அது ட்வின்ஸுங்கிறனால இன்னொரு குழந்தைகிட்ட இருந்து ஸ்டெம் செல் எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேன்சர் செல்லும் அழிஞ்சிருச்சாமா. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா பிளட் குரூப்பே மாறிடுச்சா. அந்த லங்ஸ் வந்து அந்த அதை ஏத்துக்கலையாமா, அந்த பிளட்டை ஏத்துக்க. அதனால அந்த குழந்தை போராடி அது வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே கஷ்டமா இருந்தது. அவங்க பேரண்ட்ஸ் அண்டர்கோ பண்ற டிராமா, ட்ரீட்மெண்ட், டாக்டர் ஒவ்வொரு நாளும் அந்த டாக்டர் மூஞ்சியை பார்த்து என்ன சொல்லுவாரோ என்ன ஆகுமோ அந்த தவிப்பு. உண்மையிலே வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். நம்ம என்னமோ இதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எந்த சந்தோஷமும் இதுல இல்ல. ஏன்னா உலகத்துல பல கோடி மக்கள் சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சஃபர் ஆகியில நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு சாடிசம் இல்லைங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரெகுலரா கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் வந்து இப்ப என்னுடைய புண்ணிய கர்மா கொஞ்சம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா நடக்குதுன்னா அதுல பெருமைப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க? ஒண்ணும் இல்லைங்க மாதாஜி. ஒண்ணும் இல்ல. அப்புறம் புண்ணிய கர்மால தீந்து போய் பாவ கர்மா மேல வர்றப்போ இருக்கணும். இந்த வாழ்க்கையை வந்து சொல்லுவாங்க இல்லையா, சக்கரம் கீழே இருக்கிறவன் மேல போவான், மேல வருவான். அதனால இந்த சொத்து பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சோ அது மாதிரிதான் இந்த வாழ்க்கை போராட்டம். இந்த வாழ்க்கை போராட்டத்துல நான் வந்து இப்போ மேல இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா கண்டிப்பா சொத்து காசு பணம் அதுல சொல்றேன் நான், அதுல இருந்து மறுபடி கீழே வரதான் செய்யும். ஆனா பக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம கீழே வருமா? வரமாட்டோம். கருணையால வரமாட்டோங்க மாதாஜி. பகவானோட கருணை, குருவோட கருணை கண்டிப்பா நம்ம வரமாட்டோம். நம்ம எந்த நிலையில பக்தியில இருக்கோமோ அதே தான் நம்ம இருப்போம். சோ அது இதுதான் வந்து பகவான் நம்ம கொடுக்குற போனஸ். கவலைப்படாத ஜீவாத்மா, உன்னால முடிகிற அளவு நீ பண்ணிக்கிட்டே இரு. உன்னால எவ்வளவு முடியுத பண்ணிக்கிட்டே இரு, கவலையே படாத. நான் பாத்துக்க, ரிசல்ட் பத்தி நீ கவலைப்படாத, நீ வேலையை மட்டும் செய், ரிசல்ட் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். சோ பக்தி பண்ணுவோம், பகவான் வந்து அதுக்கான ரிசல்ட் கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது ஷேரிங் ஏதாவது